அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறிய அமல் பெரிய நன்மை தொடர்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலுவுடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஒலு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில பகுதியை தண்ணீரால கழுவுது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ ஒலு அப்படின்றது ஒரு 5 நேர தொழுகைக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாய விஷயம். நம்முடைய ஒலு சரியா இல்லை அப்படின்னா நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த தொழுகையுடைய திறவுகோல் ஒலுவா தான் இருக்கு. இன்னும் 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் ஒலு எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்றான். அதாவது உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள், உங்களுடைய முகத்தை கழுவி கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை கழுவி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஒலு செய்யணும் அப்படின்ற அந்த விஷயத்தையுமே அல்லாஹ் சொல்றான். இன்னும் குர்ஆன்ல அத்-தொஹார் அதாவது தூய்மை, பியூரிட்டி அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்றான். அப்போ ஒரு முஃமினா நம்ம தூய்மையா இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதோட சேர்த்து அது கட்டாயமான விஷயமாவும் இருக்கு. கண்டிப்பா நம்ம ஒரு முஸ்லீமாவும் ஒரு முஃமினாவும் தூய்மையா இருக்க வேண்டியது அவசியமான விஷயம். அது அல்லாஹ் விரும்பக்கூடியவனாவும் இருக்கான். அந்த வகையில ஒலு அப்படின்றது அதுல ஒரு பார்ட். நம்ம தொழுக போறோம், அல்லாஹ் கிட்ட பேச போறோம். அப்ப அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்திட்டு போய் அல்லாஹ் முன்னாடி நிக்கிறது அப்படின்றது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கு இன்ஷா அல்லாஹ். இன்னும் இது மூலியமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் தூய்மையா இருக்கிறதுனால நம்மளுடைய உள்ளம் தூய்மையா இருக்கும். அதாவது உடல் தூய்மையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் கனெக்டிவ். உடல் தூய்மையா இருக்கா, உள்ளம் எப்படி தூய்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்ப நம்ம ஒரு நல்ல தூய்மையான உடலோட போய் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறோம் இல்ல தொழுகிறோம் அப்படின்றப்போ அந்த விஷயத்த அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் அந்த இடத்துல என்ன ஆயிரும், தூய்மை அடைஞ்சிரும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிருது அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் தூய்மை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளெஸிங்ஸ், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கருணை இரக்கமும் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து நம்மளுடைய பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் அந்த ஹெல்த் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. முஸ்லிம்ல பதிவான ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எதன் மூலம் தவறுகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்தஸ்துகளை உயர்த்துவான்னு உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, யார் கடுமையான சூழ்நிலையில கூட ஒழுவ கரெக்டா முழுமையா செய்யறாங்களோ அவங்களும், மஸ்ஜிதுகளை நோக்கி அதிக அடிகள் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களும், ஒரு தொழுகைக்கு பின்னாடி இன்னொரு தொழுகைக்காக வெயிட் பண்றாங்கல்ல அவங்களும் அப்படின்றத அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரி உள்ளவங்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் ஒழுவ கரெக்டா ப்ராப்பரா நியத்துல இருந்து கடைசி துவா வரையும் நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவனா இருக்கான். இது மூலியமா நிறைய நம்மளுக்கு பிசிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இன்னும் இஸ்லாமிக்கா நம்மளுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்குது. பிசிக்கலான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த பேண்டமிக் டைம் நடந்துச்சுல, கொரோனா வந்த டைம்ல எல்லாரும் என்ன பண்ண சொன்னாங்க, ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போங்க, அடிக்கடி அதை கழுவிட்டே இருங்க அப்படின்றத சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்றப்போதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வலியுறுத்தி சொன்னாங்க. ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு இதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு தொழுகை தொழுகும் போதும் ஒழுவோட இருங்க அப்படின்றது. அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி நம்ம உறுப்புகளை கழுவிட்டு போகணும்ன்றது நம்மளுடைய கட்டாயமான விஷயம். அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. அப்போ அந்த விஷயத்த நம்ம பண்றது மூலியமா நம்ம உடல் 5 நேரம் நம்ம ஒரு விஷயத்த கழுவிட்டே இருக்கோம் அப்படின்னா அது தூய்மையா தானே இருக்கும். அப்போ அடிக்கடி நம்ம உடலை நம்ம தூய்மையா வச்சுக்கிற போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமான நிலையில இருக்கு. இன்னும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது நம்மளுடைய உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்து இதோடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. எப்படின்னா நம்ம ஒழு செய்யும் போது அந்த ஒழுவுடைய தண்ணீர் எதுல இருந்தெல்லாம் வடியுதோ அதோடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. இன்னும் நம்மளுடைய நெகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் கூட மன்னிக்கப்படுது. இது முஸ்லிம்ல பதிவான ஒரு ஹதீஸ். அடுத்து இன்னும் உறுப்புகள் செய்த பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுது. இப்ப நம்ம முகத்தை கழுவுறோம் அப்படின்னா முகம் செஞ்ச பாவம், அது கண்ணு மூக்கு வாய் எதுவா வேணாலும் இருக்கலாம். கையை கழுவும் போது கையுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. காலை கழுவும் போது காலுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. அப்ப உறுப்புகள் உடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கௌசர் தடாகம், நீர் தடாகம் நம்மளுக்கு தெரியும்.
இந்த நீர் தடாகத்துல வந்து நம்ம மஹ்ஷர்ல நம்ம எல்லாருமே நிற்போம். அதாவது ஆதம் நபியில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி ஒரு மனிதன் வரையும் எல்லாருமே அங்க நிற்போம். அங்க வந்து நம்ம நிக்கும்போது ரசூல்லா வந்து எப்படி நம்முடைய உம்மத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளுடைய உம்மத் இவங்கதான்ன்றது ரசூல்லாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூலாவுடைய உம்மத்துகள் பிரைட்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒழுவோட இருப்பாங்க. அதனால அங்க வந்து யாரெல்லாம் பிரைட்டா இருக்காங்களோ அவங்கள ரசூலாவுடைய உம்மத்துன்றத ரசூல்லா ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் அப்படின்றத சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒழு செய்யறது மூலயமா மஹ்ஷர்ல நம்மளுடைய முகங்கள் ஒளி வீசக்கூடியதா இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு ஒழுவோட படுத்தோம், தூங்கும் போது நம்ம ஒழு செஞ்சுட்டு தூங்கக்கூடியவங்களா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மலக்குமார்கள் வந்து துவா செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. நம்மளுக்காக அவங்க பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஒழுவ செஞ்சு கரெக்டான முறையில ஒழு செஞ்சு கரெக்டா அந்த துவாவோட நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படுது. நம்ம எந்த வாசல்கள் வழியா வேணாலும் நம்ம நுழையக்கூடியவங்களா இருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரிவார்ட். அடுத்தது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய உயர்ந்த அந்தஸ்துகள் நம்மளுக்கு கிடைக்குது. பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனா உயர்ந்த அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் ஒழு செய்யறது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. சரி, எப்படி நம்ம ஒழுவோட எப்பவுமே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால எப்பவுமே இருக்க முடியாது. பட் ஆனா நம்ம அதை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒழு செய்யக்கூடியவங்களா இருந்துக்கலாம். எப்பெல்லாம் நம்ம போயிட்டு வரோமோ அப்பெல்லாம் நம்ம ஒழு செஞ்சுக்கலாம். அப்போ நம்மளால மேக்சிமம் நம்மளால ஒழுவோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல் டே நம்மளால கம்பல்சரி இருக்க முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்மளால முடிஞ்ச வரையும் நம்ம இருக்கணும்ன்றத இந்த ஒரு வழியில நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எது தேடி போய் நம்ம ஒழு செய்யணும் அப்படின்றது நினைப்போம், ஆனா மறந்துடுவோம். அதனால நம்ம ஒவ்வொரு தடவையும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒழு செஞ்சுட்டு வரக்கூடியவங்களா இருக்கலாம். ஏன்னா ஒழுவை வந்து முறிக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கப்புறம் நம்ம ஒழு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்து அந்த ஒழு வந்து கொஞ்ச நேரத்துக்காச்சும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த மாதிரி நம்ம ஒழுவோட இருந்து இந்த நன்மைகள் எல்லாத்தையுமே பெறக்கூடிய அடியானா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.